அடுத்ததா வாழ்க்கையை யாராலையுமே நிர்ணயிக்க முடியாது. எப்போ என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு, வாழ்க்கையுடைய பல எதார்த்தமான விஷயங்கள இந்த பாட்டுல முத்துக்குமார் அவர்கள் கொடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னா, "இருட்டுல நீ போகும்பொழுது உன்னுடைய நிழலுமே உன்ன விட்டு விலகிடும். எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நீ உனக்கு மட்டும் தான் தொண" அப்படிங்கிறத இந்த பாட்டுல சொல்லியிருப்பாரு. பல வருடங்களுக்கு பிறகு ஸ்டார் திரைப்படத்திலயுமே யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த பாட்ட ரீயூஸ் பண்ணியிருப்பாரு. கடைசியா உயிருக்குயிரா ஒரு நேசிச்ச தன்னுடைய காதலி இறந்து போயிடுறா. "உன் கூட என்னுடைய லைஃப இப்படியெல்லாம் அமைச்சுக்கணும்னு சொல்லி நான் இவ்ளோ ஆசைப்பட்டேன். ஏன் என்ன விட்டு போயிட்டேன்னு" சொல்லி காதலினுடைய அந்த ஒரு எதார்த்தமான கேள்விகள் இருக்கும்ல, அத ஒரு பாட்டா அமைச்சிருப்பாரு. இன்னொரு ஒரு பாடல்கள்ல இவன் கேட்ட எல்லா கேள்விக்கும் அந்த பெண் வந்து பதில் சொல்ற மாரி இருக்கும். அதிலும் குறிப்பா எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்டின்னா, அவளுக்குமே அந்த வலிகள் இருக்கும். ஆனா இத வந்து நீ இப்படி கடந்து போயிடு அப்படின்னு சொல்லி ஒரு வரிகள குடுத்திருப்பாரு. தோள்கள் சாய்ந்து கதைகள் பேச நமது விதியில் இல்லை. அதுல அவளுடைய ஏக்கத்தையும் வெளிப்படுத்தின மாரி இருக்கும். கதையுடைய கிளைமாக்ஸ் இதுதான் அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்தின மாரியும் இருக்கும். முத்துக்குமாருடைய இந்த பாடல்கள் எல்லாமே பல காலங்கள் கடந்தும் இன்னைக்கு ரசிகர்களால கொண்டாடப்படுது. ஆக்சுவலா சொல்லப்போனா இது எல்லாமே என்னுடைய ஃபேவரைட் லிஸ்டும் கூட. ஆனா உங்களுடைய முத்துக்குமாருடைய நினைவுகள் என்ன? உங்களுக்கு என்னென்ன பாடல்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.